இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களை விட்டுருங்க, நடுத்தர மக்களும் உயர்தர வர்க்கமும் எல்லாத்தோட ஜோப்லையும் கிரெடிட் கார்டு இருக்கு. எல்லாத்தோட ஜோப்லையும் கிரெடிட் கார்டு என்பது ஒரு அவமானம். அவமானம் தாங்க. கடன், நான் இவ்வளவு கடன் வச்சிருக்கேன், கடன் கொடுக்கணும்ன்றது அவமானம் தானே. ஆனா இன்னைக்கு அது வந்து பெருமையா இருக்கு. உன்கிட்ட கிரெடிட் கார்டு கூட இல்லையா? கிரெடிட் கார்டு கொடுத்தா இவ்வளவு சலுகை எல்லாம் கிடைக்கும்ல இல்லையா? அதாவது அவமானப்பட வேண்டிய பொருள் பெருமைக்குரியதாக மாறி இருக்கிறது. எல்லாம் வச்சிருக்கான். நேரா ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட், ஏதாவது ஒரு கடை, ஏதாவது ஒரு மால், நேரா போய் கொடுக்குறாங்க. அந்த காசுக்கு உள்ளேயா இருந்தா வட்டி கட்ட வேண்டியது இல்லை. ஏன்னா அதை தாண்டிட்டா வட்டி கட்டுகிறேன்னு கையெழுத்து போட்டு தான் நம்ம கிரெடிட் கார்டே வாங்குறோம். சில பேர் சொல்லலாம் 100 ரூபாய் அளவு கொடுப்பாங்க, நான் 100 ரூபாய் கட்டிடுவேன், இதுல எல்லாம் எந்த வட்டியும் இல்லைன்னு. ஆனா ஒரு உடன்படிக்கை அங்க இருக்கிறது என்னன்னா, 100 ரூபாய்க்குள்ள இல்ல அப்படின்னா, குறிப்பிட்ட தவணையில செலுத்தலைன்னா, கிரெடிட் கார்டினுடைய சட்டமே என்னன்னா வட்டி போடுவோங்கிறதான். அந்த வட்டியை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு ஒப்பந்தம் போடுறதுக்கு பேர் என்ன? அல் ஆஹிது வல் முஅத்தி சவாஉன். வட்டியினுடைய பாடத்தினுடைய எல்லா கிதாபுகள்ல உள்ள வார்த்தை, வாங்குபவன் கொடுப்பவன் எல்லாம் சமம். அப்ப கிரெடிட் கார்டு இது புரியவே இல்லை. இந்த அறியாமை என்னன்னா, ஒரு அவமானத்தை பாக்கெட்ல வச்சிருக்கிறத இப்போ எல்லாம் பெருமையா நினைக்கிறார். என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் கடனாளியா இருக்கவும் பெருமைப்படுறேன், வட்டி கொடுக்கறதுக்கும் பெருமைப்படுறேன். இது எப்படி பெருமையாக ஆகும்? அன்பானவர்களே, அசாதாரணமாக கருதப்பட வேண்டிய குற்றங்கள் கால ஓட்டத்தில் சாதாரண குற்றங்களாக பார்க்கப்படுகிற ஒரு விபரீதம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது.